நண்பர்களே, நம்ம இப்போ வாளியை திறக்க போறோம். நம்ம வீட்டுல இருந்து ஸ்பெஷலா வந்திருக்கு. நம்ம அண்ணனும் நானும் திறக்க போறோம். வாளியில என்ன இருக்குன்னு பாக்க போறோம். ஊறுகாய், வெள்டாக்குல ஊறுகாய் இருக்கு, வெங்காயம் இருக்குது. ஏன்னா உன் கூட இதுல என்னென்ன இருக்கு வாளியில? இன்னைக்கு பருப்பு குழம்பு இருக்கு. பருப்பு குழம்பு இருக்கு. வர வர நல்லா குழம்பா வருது. ஃபர்ஸ்ட் பூரா தயிர் கஞ்சி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ மரியாதை கூட்டிட்டானே வீட்டுல. ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? நம்ம வீடியோல போடுதோம்ல, ஆமா, இதை பாத்துட்டு என் ஒய்ஃப் கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க, ஏன் வீட்டுக்காரன் வந்து ஃபுல்லா கஞ்சி ஊறுகாய் துவையல் கொண்டு போறான், குழம்பு வச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம சாப்பாடு என்ன இருக்குன்னு பாத்துருமா? திறந்துருமா? இந்த திறக்க போறோம். உள்ள ஏக்கா முட்டை இருக்கு, குழம்பு இல்ல. சரி, வாங்கலாம தான் எடுக்கணும். ஊறுகாய் இருக்கு, பிணைஞ்சு சாப்பிடக்கு ஊறுகாய் இருக்கு. தண்ணி இருந்தா கிணத்துல கிடக்குது, தண்ணி வச்சு இன்னைக்கு பிணைஞ்சு சாப்பிட்டுருந்தோம். சரி ஏனே பாப்பமா, சரி ஒரு குத்து அள்ளிவினே, ஒரு குத்து வாயில அள்ளிவினே. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் சாப்பிடுவேன். ஊட்டி விடு. இந்த வாங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டு ஒரு குத்து சாப்பிட்டுரு. நீ சாப்பிட்ட மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். சரியா? சாப்பிடுனேன். சூப்பர். இன்னைக்கு ஊறுகாய் தான் பிணைஞ்சு சாப்பிடணும். சரி, இந்த குழம்பு இருக்கு, நான் கொஞ்சம் ஊத்திட்டு தானே. முருங்கைக்காய் வேற கிடக்கு, முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் கிடக்கு. எங்க வீட்டுல முருங்கைக்காய் சீசனு, டெய்லி முருங்கைக்காய் சாப்பாடு தான். நல்லா தெம்பா இருக்கும். முருங்கை சாறு குடிப்போம் அடிக்கல, டெய்லி முருங்கை சாறு, முருங்கை குழம்பு, இதான் சாப்பாடு. இப்ப சீசன், சீசன்ல அதான் சாப்பிட்டு முடிப்போம் நாங்க. பாத்தீங்களா? ஓகே, சரி நட்புகளே, பாப்போம். நண்பர்களே, நம்ம சாப்பிட போறோம். அதாவது என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இது வந்து எலுமிச்சை ஊறுகாய், அடுத்தால வெங்காயம், அடுத்தால மிளகா, முருங்கைக்காய், அடுத்தால முட்டை குழம்பு, கஞ்சி. நீ சாப்பிட ஒரு குத்து வாயில அள்ளிவிட. மக்கள் நம்மளோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. வாய் வாங்கிட்டு அந்த ஊருக்கு நைட்டா நம்ம கஞ்செல்லாம் சாப்பிட மாட்டாங்கண்ணே. நம்ம கஞ்சி, ஆனா நீங்க ஒண்ணு பாத்துடுங்க, டெய்லி கஞ்ச காட்டுறமா அப்படின்னு நீங்க பூஜைப்படலாம், கஞ்ச கொண்டு காட்டுறாங்கன்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு பாத்துடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்களும் விதவிதமான சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைதான். ஆனா எங்க ஊர்ல என்ன இதுதான் கிடைக்கும். அதிகாலையில 4 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு வர்றதுனால காலையில எங்க வீட்டுல இருந்து ரெடி பண்ணி தரதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. வீட்டுல போனாலும் அடுத்தால ஏதாவது சாப்பாடு, கூட்டு குழம்பு இதுதான் இருக்குமே தவிர விதவிதமான சாப்பாடுகள்லாம் தேடி என்னைக்கே ஒரு நாள் கடைகள்ல போய் சாப்பிட்டாதான் உண்டு. இல்லன்னா இதுதான், இதுவே எங்களுக்கு போதுங்கிற மன நிறைவு. சம்பாதிக்கிற காசு பணங்கள்லாம் வச்சு அதனால இது சாப்பிடுறதே ரொம்ப சுருக்கமான இதுதான். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை இல்ல, போதுங்கிற மன நிறைவு. அதனால நாங்க சாப்பிடறதா ஷேர் பண்றோம். சாப்பிட்டு இந்த ஊறுகாய் ஒரு நக்கு நங்கரி இல்லைங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். இந்த வத்தலையும் ஒரு கடி, மிளகா இது வெங்காயத்தை ஒரு கடி. வெங்காயம் சாப்பிடும் போது என்னன்னா நமக்கு புது புது ரத்தங்கள் உருவாகும், சூப்பரா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா அதை விட பெஸ்டா இருக்கும். சரி பாப்போம். சரி நண்பர்களே, நம்ம குடும்பம் தான் இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன சாப்பாடு, வகை வகையான சாப்பாடு இருக்கு, பாப்போம் என்னென்ன சாப்பாடுன்னு. வாடா, என்னென்ன சாப்பாடு நிறைய இருக்குனே. நம்ம கிட்ட ஸ்பெஷல் சாப்பாடு தான் ஃபுல்லா. பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வகை கூட்டு இருக்கு பாருங்க. முருங்கைக்காய், எள்ளு பொடி, பருப்பு கூட்டு, பிடிச்ச கீரை, அடுத்தால வெண்டைக்காய் வத்தல், ஊறுகாயில 2 வகை உண்டு. நீத்தனி தனியா இருக்கு, வெங்காயம் இருக்கு, அது போக மிளகாவும் இருக்கு. நீங்க என்ன இது என்ன வச்சிட்டு இருக்கீங்க? மோர் சாப்பாடு. நீ என்ன வச்சிருக்கா? மோர் சாப்பாடு. இது சோயாபீன்ஸ், இது ஊறுகாய். நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டானே சாப்பாடு, மோர் சாப்பாடு. சூப்பர். அடுத்த நீ வீட்டுல நீ என்ன வச்சிருக்கா? தயிர். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? தயிர் சாப்பாடு. இப்போ நம்ம குடும்பமே சாப்பிட்டு இருக்கு, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. இது கஞ்சா சோறானே? இது வந்து கஞ்சி தான். உங்களுக்கு சோறு மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் தாண்டி தான் வேலைக்கு வரோம். சரி, இடத்துல வந்து எங்களுக்கு வந்து வீட்டுல இருந்து சோறு வாங்கி கொண்டு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா காலையில 4 மணிக்கு கிளம்பி வருவோம். அந்த இடத்துல கஞ்ச புளிஞ்சு கொண்டு வருவோம். அதுல இருக்க தண்ணியை வந்து இந்த டப்பால கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்து இந்த கஞ்சில மிக்ஸ் பண்ணுவோம். அதனாலதான் அந்த கஞ்சும் தண்ணியும் தனியா கொண்டு வந்து குடிக்கிறது, சாப்பிடாது. சரி, கஞ்சும் தண்ணியுமா இருந்தாதான் உங்களுக்கு கஞ்சி மாதிரி தெரியும். இது நாங்க கொண்டு வர இடம் தூரம் இருக்கிறதுனால மாதிரியான மெத்தட்ல கொண்டு வருவோம். சரி நண்பர்களே, இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து வலிச்சு கமத்துறோம். அதாவது வயல வந்து வலிச்சு உரம் போட்டு இது வந்து கமத்துறோம். அதுல இங்க பாரு, உனக்கு வந்து வலிச்சு கமத்துறோம். ஏதாவது கையில கீழே பொத்திருக்கு? அப்படி பொத்திருக்கு, இதுல பொத்திருக்கு. எஸ்டா இன்னைக்கு பொத்தது இது. இது வந்து அதுக்கு முன்னாடி காய் பிடிச்சிருந்தது. உனக்கு பொத்திருக்கு? அப்படி புதுசா லீவனுக்கு வேலைக்கு வரனால காலேஜ் லீவ் பண்ணி காஞ்சி வந்து வேலைக்கு வந்திருக்கான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள். இவனுக்கு ஒரே பொத்து ஒன்று பொத்திருக்கு. அடுத்தல எனக்கு பாப்போம். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இது வந்து ஆல்ரெடி பொத்தது. இதெல்லாம் ரொம்ப கிழிஞ்சு போச்சு சதை. அதுக்கப்புறம் இன்னொரு கை பாருங்க, இதுல வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா பொத்தது. எங்க நாக்கி இந்த இருக்குங்க,
இந்த தோல் உறிஞ்சிட்டு இன்னைக்கு வலிச்சு கமத்தினால வயிறு பசியில ஆடதான் வயிறு பசி இப்போ ரொம்ப பசினால கை காலம் ஆட ஆரம்பிச்சிட்டு சாப்பிடல. இவனை பாராட்டலாம். இவன் வந்து காலேஜ் லீவ்னால வந்திருக்கான் வேலைக்கு. லீவுனால பரவாயில்ல, நம்ம ஒரு ஆர்வம் இவனுக்கு விவசாயத்துல. இவனுக்கு நம்ம விவசாயத்துல ஒரு ஆர்வம்னால நீ வேலைக்கு போகணும், வீட்டுல சும்மா இருக்க கூடாது. அந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுவா? இது வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம், காலேஜ் போறதுனால பஸ் ஃபீஸுக்கு அந்த மாதிரி கட்டிக்கலாம். கை செலவு வச்சுக்கலாம். கை செலவுக்கு காலேஜ்ல எதுவும் ஃபீஸ்னா கட்டிக்கலாம். அதுக்கு வச்சுக்கலாம் செலவுக்கு. சரி சூப்பர், உன கை கொடு. சூப்பர். சரி இதுக்கு பாப்போம். நண்பர்களே, நம்மளுக்கு ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு பாக்ஸ் வந்திருக்கு பாத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபேமிலிட்ட கொடுத்து உழைக்க போறோம். ஏன்னா என்னண்ணே இது உள்ள என்ன இருக்குன்னு பாரு. பாக்ஸ் வந்துக்கா பரவாயில்ல, நம்மளே மதிச்சு ஒரு ஆள் பாக்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஓபன் பண்ணுங்க. வெடிகுண்டே தான் இருக்குமா? வெடிகுண்டா தான். அதாவது எழுது என்னது ஊர்கா ஏன்னா இறால் இருந்து யாரும் அனுப்பிக்காமக்கா? தாரணி புனிதா 2 பேர் அனுப்பியிருக்காங்க. பரவாயில்லையா? எப்படின்னா இவங்களோட மனசு என்ன ஓடி இருக்கும் அப்படின்னா, நாங்க ஒவ்வொரு நாள் கடைகள்ல தயிர் ஊர்கான்னு வாங்கி சாப்பிடுறது இது நல்லது கிடையாது. இவங்களோட உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி எங்களோட நலன் கருதி இவங்களோட நல்ல சிந்தனைக்கு ஏற்றார் போல எங்களுக்கு இந்த ஊர்கா அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணத்துக்கு நீங்க நீடூடி வாழ வாழ்த்துக்கிறோம். கொஞ்சம் வைங்க, அதுல வைங்க. உடனே கொஞ்சம் வைங்க. அந்த அக்காவுக்கு வாழ்த்துக்கள். டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. தெரியுமா? நல்லா இருக்கா? நீங்க டேஸ்ட் சரியான டேஸ்ட்ப்பா. நீங்க எங்களுக்காக கொடுத்த இந்த ஒரு வாலி கஞ்சி ஊர்கா சூப்பர். எங்க ஊர்ல நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம். காலம் முழுக்க உங்களோட பேர் எங்க ஊர்ல பேசப்படும். நாங்க தண்ணி குடிக்கிற சாப்பிடுற இடத்துல வேலை செய்யற இடத்துல தண்ணி கொண்டு வர்றதே பெரிய ஒரு விஷயம். குடிக்கிற இடத்துல மோர் கொண்டு தருவாங்க, ஜூஸ் கொண்டு தருவாங்க. அதையே நாங்க ஊர் முழுக்க பெருமையா பேசிட்டு இருப்போம். நீங்க எங்களுக்கு இறால் மீன் ஊர்காவே தந்திருக்கீங்க. இதை நாங்க இன்னைக்கு காலம் முழுக்க எங்களுக்கு பேசுறதும் போது இந்த ஊர்ல சொல்லுவோம். என்ன சொல்றாங்க அடுத்த வீடியோல சொல்லுவாங்க. சரி பாப்போம். நண்பர்களே, இங்க பாருங்க, இந்த மலையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சாப்பாடு வச்சிருக்கியா? தொழிலும் சோறு. என்ன தொழில் இது? கொத்தமல்லி தொழில். சரி, அடுத்தால பாப்போம். இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு 2 பேரு. வாங்கவே பாப்போம். என்னன்னா என்ன குழம்பு, என்ன கூட்டு வச்சிருக்கிய? சுண்டத்த குழம்பு, முட்டை பொரியல், நாட்டுக்கோழி முட்டை. அடுத்தால கஞ்சி. அப்புறம் அவ்வளவுதான். அடுத்தால ரொம்ப பெரிய ஆளு, அதோட பெரிய ஆளு. நீங்க என்ன வச்சிருக்கிய? தொழில். என்ன தொழில்? காணதேலு. இது கஞ்சி. பாருங்க, இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு. இந்த மழையில உட்காந்து வெறும் தரையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விவசாயிகளை பாத்துக்கிடுங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க நண்பர்களே. சரி பாப்போம். என்னங்க நம்ம சாப்பாடு சாப்பிடுங்க. அதாவது இதுல பிரியாணி இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. துறங்க பிரியாணி மாதிரி தெரியல. புளியோதரை. இங்க என்னெல்லாம் வச்சிருக்க? இது என்னது தொழில நக்கியா சாப்பிட்டு முடிஞ்சு. இது என்ன தொழில? இது என்ன தொழில? தேங்காய் தொழில், வெங்காயம் இருக்கு. அப்புறம் நம்ம சாப்பாடு மட்டும் தான். உனி என்ன வச்சிருக்கா? கஞ்சி தான். உள்ள வேற என்ன தயிர் எதுவும் ஊத்தி? எதுவுமே ஊத்தல. தீபாவளிக்கு இலை போட்டு சாப்பிட்டாதானே. சரி. தண்ணி இது குடிக்க அவன நீ தண்ணி. ஓ, இது வந்து குடி ஒரு மடை குடிங்க பாப்போம். குடிச்ச சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க பசங்க. இந்த மாதிரி முடிஞ்சவன உள்ள என்ன இருக்கு? இது வெயிட் இருக்குல்ல, துறை பாப்போம். துறையும் பாப்போம் என்ன இருக்குன்னு. துறை ஓபன் பண்ணி காட்டுறோம். ஆமா, இப்போ சாப்பிட்டதா. சரி பாப்போம். சரி பாய்.